Hi dears, வணக்கம். This is Maga exercise 1.3 ல 8th sum சாமி 1 by 2 into cos x minus 1 என்ற சார்பின் வீச்சகம் காண்க. வீச்சகம் சார்பகம்னா not equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். வீச்சகம் அப்படின்னு சொன்னா cos x இருக்கா, cos x இது எப்படி இருக்கும், எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் சாமி இருக்கும், அதனுடைய எல்லை -1லிருந்து ஆரம்பித்து +1 வரைக்கும் இருக்கும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னுடைய வேல்யூ, காஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸ் போட போகிறோம், சைன் எக்ஸ்னா சைன் எக்ஸ் போட போகிறோம். ஓகே, காஸ் எக்ஸ்னுடைய வேல்யூவானது -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். -1ஆகவும் வரும், +1ஆகவும் வரும். ஓகே செல்லம், இப்போ எனக்கு எத்தனை காஸ் எக்ஸ் இருக்குது, 2 காஸ் எக்ஸ். இங்கே 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் போடணும். இது என்ன பண்ணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணுமா. அப்போ 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓரெண்டு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே ஓரெண்டு 2 -2. இங்கே பாருங்கள், 1 மைனஸ் பண்ணணும், பின்னாடி 1 மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் பின்னாடி 1 மைனஸ் பண்ணுங்கள். 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 -1. பின்னாடி தான் 1 மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே என்ன வந்துடும் சாமி, -2ஐயும் -1ஐயும் சேர்த்தா -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் -1. இங்கே ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய இருந்துச்சுன்னா என்ன கழிச்சா +1. ஓகே, இப்போது இங்கே என்ன இருக்குது, 1/n இருக்குது, 1/n இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், தலைகீழாக போட போகிறோம். தலைகீழாக போட்டோன்னா வரும் சாமி -1/3 1/2 இன்ட்டு காஸ் எக்ஸ் -1 1/1ன்னு வரும். ஏன் மக அங்கே சிம்பிள் போடணும்னா பார்த்துக்கலாம். இந்த சிம்பிள் என்ன பண்ணும், மாறும் சாமி. என்னவா மாறும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. எப்படி மகா மாறும் அப்படின்னு சொன்னால், நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். 2 இங்கே வந்து இப்படி போடுறேன். ஓகே, இதை தலைகீழாக போடுறேன். 1/x 1/2 1/3ன்னு போடுறேன். இந்த சிம்பிள் நான் விட்டுறேன், இருக்கட்டும். 2 விட எக்ஸு பெரியது, 3 விட எக்ஸு சிறியது. ஓகே, இதை நான் 4ன்னு கூட வச்சுக்கினேன். 2 விட பெரியது, 4 விட சிறியது. ஆனால் அங்கே பாருங்கள், 2 விட பெரியதா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 1 அதாவது 1ல் பாதி, இதான் அர்த்தம். 1ல் பாதி எவ்வளோ வரும், 0.5. இது 1/xனே வரலாம். இது 4ல் ஒரு பாகம் நான் சொல்லுவோம், கால்வாசின்னு சொல்லுவோம். கால்வாசினாப்பா 0.25 0.50, அதாவது பின்னாடி ஒன்றுமே இல்லை. இது 2 நம்பர் இருக்கனால 2 நம்பரை போகிறேன். 0.50 50 பைசா 25 பைசா. யார் பெரியவங்க, இதான பெரியவங்க. அப்போ குறி என்ன பண்ணுது, மாறுதா இல்லையா, மாறுதானே சாமி. இங்கே குறிய மாறிடு தானே. ஸோ இந்த சிம்பிள் என்ன பண்ணும் செல்லும், மாறும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது -1/3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் எக்ஸ் -1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/1 ஈக்குவல் டு 1. அப்போ இதனுடைய மதிப்பானது இந்த இன்டர்வெல்லில் தான் இருக்குது, இந்த இடைவெளியில் தான் இருக்குது. போடலாமா, எப்படி என் கூட வரைஞ்சிக்கலாமா. என் கோடே வரையினாலும் எப்படி சொல்ல தெரியுங்க, -∞ +∞. இந்த போர்ஷனை மட்டும் பாரு சாமி, இதை மறைச்சிட்றேன். இந்த போர்ஷனை மட்டும் பாருங்கள், இது சின்னது. இங்கே +1 மறைச்சிட்றேன். இது சிறியது. இது 1/2 இன்ட்டு காஸ் எக்ஸ் -1 தான் சிறியது. ஏன்னா இந்த பக்கம் தானே குறுகி இருக்குது, சிறியது. இதுக்கு இது சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3ல் -1/3 இது சின்னது சொன்ன சைடு போகணும், லெஃப்ட் சைடு போகணும். இதை விட இது பெரியது, ஆனால் இதை விட இது எப்படிப்பட்டது, சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த சைடு சாமி போகணும், லெஃப்ட் சைடு. மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே நான் 0ன்னு போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இது -1 -2 -3 போயிட்டே இருக்கும். இது +1 +2 +3 போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், சிறியதுன்னு சொன்ன அந்த சைடு லெஃப்ட் சைடு. நான் ஒரு வேல்யூ இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இது இங்கே தான் இருக்குதுன்னா இதை விட இது சிறியது. எங்கே ஈக்குவல் டு 1/3 1/3 அப்படின்னு சொன்னா சாமி 1 3ஆல் வகுக்கணும். 1ல் அடங்காத 0 0.33 இப்போ 0.9. அப்போ -0.1 -0.3 சாரிம்மா. ஸோ இதே வந்து நான் 10ஆக பிரித்தேன்னா இதில் 3வது புள்ளி 1 2 3 இது வந்து சேர்த்துக்கணும். சின்னது சொன்ன சைடு லெஃப்ட் சைடு இது ஃபுல்லாக போயிட்டே இருக்குமா. இதையும் என்ன பண்ணினான்னு சேர்த்துக்கணும். அப்போ இங்கே போனோன்னா சாமி -∞ to எது வரைக்கும் சாமி -1/3 ஈக்குவல் டு இருக்குது, சேர்க்கணும். ஓகே, இது இந்த ப்ராக்கெட். ஏன் இது இங்கே போய்கிட்டே இருக்கும், -∞ எதில் போய் முடியும் நமக்கு தெரியாது. அடுத்து சேர்ப்புனா இது ஈக்குவல் டு வருது இல்லை,
ஈக்குவல் இதில் ப்ளஸ் ஒன்றுலேருந்து இதுதான் பெருசு. அப்போ எந்த சைடு? ரைட் சைடு. சேர்ப்பு ப்ளஸ் ஒன்னையும் சேர்த்துக்கணும். ப்ளஸ் 1 கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இது போய்கிட்டே இருக்கும், அதனால் இந்த ப்ராக்கெட். ஓகே சாமி, இது க்ளோஸ்டுனா இதை சேர்த்துக்கணும். இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது மைனஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம்? போயிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய என்ன கேட்டாங்க? வீச்சகம் தானே. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பின் வீச்சகம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1/3 சேர்ப்பு +1 2 + இன்ஃபினிட்டி. ஓகே சாமி, தேங்க்யூ.